திருமதி உமா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். தயவு செய்து வாருங்கள். சந்திரமோகனின் துணைவியார் திருமதி உமா, வாருங்கள். இப்போது மூத்த கலைஞர் திரு அருள் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். எங்கே வரவேற்றுக் கொள்வோம். அடுத்து திரு ஓசை மனோ அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். திரு சந்திரமோகன் அவர்கள். சந்திரமோகனின் பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றார் திரு மோகனுக்குரிய வெற்றி பரிசை அடங்காப்பிடாரி திரு குணம் அவர்கள் இப்போது வழங்கி கௌரவிப்பார்கள். அடங்காப்பிடாரி புகழ் என்ஜி குணம் மோகனுக்குரிய பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றார். அடங்காப்பிடாரி புகழ் என்ஜி குணம். சந்திரமோகன் பிள்ளைகள் அடுத்து பதக்கத்தை திரு அரியநாயம் அவர்கள் இப்போது அணிவித்து அவரை கௌரவிப்பார். கரகோஷம் விட்டு வரவேற்றுக் கொள்வோம். உங்கள் கரகோஷத்தோடு அரியநாயம் அவர்கள் தங்க பதக்கமிட்டு மோகனை கௌரவிக்கின்றார். ஏகே உங்கள் கரகோஷத்தோடு ஒரு கலை குடும்பமே இங்கே நிற்கின்றது. சந்திரமோகன், உமா, சந்திரமோகன், கிடோனி, நிரோனி, மெடோனி ஒரு கலை குடும்பமாகவே இங்கே காட்சி தருகின்றார்கள். இப்பொழுது KJ பாக்கியராஜ் அவர்கள் பொன்னாடி போட்டியை கௌரவிக்கின்றார். KJ பாக்கியராஜ் அவர்கள் திரு டேமியன் சூரிய அவர்கள் திருமறை கலாமன்றத்தின் சான்றிதழை வழங்கி கௌரவிப்பார். திருமறை கலாமன்றத்தின் செயலாளர் திரு டேமியன் சூரிய அவர்கள் சான்றிதழ் வழங்கி கௌரவப்படுத்துகின்றார் சந்திரமோகனை. ஒவ்வொரு கலைஞர்களும் நீங்கள் வந்து வாழ்த்திக் கொள்ளலாம். உங்கள் முன்னிலையில் தயாநிதி. வாய்ப்புக்கு நன்றி. என் அருமை தம்பி மோகனுக்கு இந்த பாராட்டு நிச்சயம் தேவையானது. அவனை முகத்தார் இங்கே அறிமுகம் செய்து வைத்த அடுத்த நாளிலேயே என்னுடைய நாடகத்திலே அவன் பங்கு பெற்றிருந்தான். உறக்கம் என்ற நாடகம் மூலம் பிரான்சில் சென்ட் ஹென்ரிஸ் பழைய மாணவர் சங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட அந்த நிகழ்விலே முதல் முறை மேடையேற்றி, அதன் பின்பு பிரான்சின் பல பாகங்களில் அந்த நாடகத்தை மேடையேற்றி நவாலியூர் சம்பவத்தை ஒட்டி அந்த கதையாக இருக்க வேண்டும். அன்று மேடையிலேயே இறங்கி கலைஞர்களால் பணம் சேர்க்க முடியும், என் தார்மீக போராட்டத்துக்கு உதவுங்கள் என்று கூறி மடிப்பிச்சை எடுத்து கொடுத்ததுக்கு உதாரணமாக அந்த நாடகம் அமைந்திருந்தது. இதை இங்கு மட்டும் நிகழ்த்தவில்லை, சுவிஸுக்கும் சென்று நிகழ்த்தியிருந்தோம். அடுத்த ஒரு நாடகம், அதுவும் எங்கள் பாடசாலைக்காகவே உமாவையும் அவருடைய மூத்த மகளையும் இணைத்து புதிய ஒரு அகராதி என்ற ஒரு நாடகத்திலும் நான் அவர்களை இணைத்திருந்தேன், நடித்திருந்தார்கள். உண்மையிலேயே இவர்கள் வரவும் இந்த வெற்றியும் அதற்காக என்னுடைய பங்கும் இருந்தது என்பதை நினைக்கும் பொழுது இந்த பரிசு எனக்கு கிடைத்ததாக நினைக்கிறேன். இப்படியான கலைஞர்களை வாழ்த்த வேண்டும், இன்னும் அவர்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். அண்ணன் அரியநாயகம் குறிப்பிட்ட சில அடியிட்ட கோடுகள் மோகனுக்கு புரியாமல் இருக்காது, புரிந்திருப்பார். தொடர்ந்தும் எங்களோடு இருக்க வேண்டும். முகத்தாரின் வாரிசாக முகத்தார் ஐயா அவர்கள் 80 வயது வரை எங்களோடு பணியாற்றியிருந்தார். அதையும் தாண்டி எம்மோடு பணியாற்ற வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. சந்திரமோகன் அவர் தன் குடும்பத்தை வாழ்த்துகின்றார். தயாநிதி
தொடர்ந்து சிவமலை ஆனந்தன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். எங்களுடைய அண்ணாவினுடைய குடும்பத்தை சொல்லும்போது அவர் மேடையிலே பிறந்த குடும்பம் என்று சொன்னால் அது தப்பில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து மேடையிலே வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்து கொண்டிருப்பார்கள், எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்றுக் கொண்டிருப்பார்கள். ஆகவே அவரை பற்றியோ அவருடைய குடும்பத்தை பற்றியோ அவருடைய கலைச்சியை பற்றியோ நான் சொல்லவில்லை என்றால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகவே நான் அதை பற்றி சொல்லவில்லை. நான் ஒரே ஒரு விஷயத்தை அண்ணன் அரிநாமன் சொன்ன விஷயத்தை நான் வலியுறுத்தி விட வருகிறேன் சொன்னால், பாராட்டு விழா என்பது கலைஞர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு டோனிக் மாதிரி, ஒரு டோனிக் ஊசி மாதிரி. அதாவது இவர் பாராட்டி இதோட முடிஞ்சிட்டு அவர் இன்னும் அவர் செய்ய வேண்டும், அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு டோனிக் மாதிரி. ஆகவே அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும். அத்தோடு இன்றைய நாளில், இன்றைக்கு நாங்கள் ஒரு கவலையான நாளில் வந்திருக்கிறோம். இந்த நாளில் வந்து அந்த முகாத்தர் ஐயாவுடைய வாரிசாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்றதே ஒரு பெரிய விஷயம். ஆகவே அவர் தொடர்ந்து செய்வார். இன்னும் அந்த எங்களோட இருக்க வேண்டும். நீண்ட நாள் அவருடைய கலைப்பணி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முகத்தாரின் வாரிசாக இருக்கும் கலை சந்திரமோகனை வாழ்த்தியிருந்தார் சிவமலை ஆனந்தன். தொடர்ந்து ரா குணபாலன். டி சாம்சன், எஸ்.கே. ராஜன். வரவேற்றுக் கொள்வோம். அனைத்து கலைஞர்களும் இவர்களை வாழ்த்த வேண்டும். ஜெயக்குமார், நீனா ஜெயக்குமார், ராஜகாந்தன். எங்கே உங்கள் கரகோஷத்தோடு லோகதாஸ். முத்து ஜெயசிங்கம். இந்திய அரசு கல்லூரி பழைய மாணவர் சங்க தலைவர் அண்டன் அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வந்திருக்கின்றார். அவரை பாராட்டுவதற்காக எல்லோரும் கரகோஷம் செய்து அவரை பாராட்டுதலை எங்களுடைய பாராட்டுதலை வாழ்க்கையை தெரிவிப்போம். திருமலை கலாமன்றத்தின் பாராட்டு நாயகன் சந்திரமோகனை வாழ்த்துகின்றார்கள் அனைத்து கலைஞர்களும். இப்பொழுதுமான அண்டன் அவர்கள் வாழ்த்து சொல்ல இருக்கின்றார். அடுத்து கிருஷ்ணா பிரஸ் உரிமையாளர் வாழ்த்து செய்தி சொல்லுகின்றார். இப்பொழுது இந்திய அரசு கல்லூரி பழைய மாணவர் சங்க தலைவர் அண்டன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் மூலம் வாழ்த்தை தெரிவிப்பார். அனைவருக்கும் வணக்கம். முகத்தார் இன்று சாகவில்லை, இன்று பிறந்திருக்கின்றார் முகத்தார். நீங்கள் அவருக்கு தெரியும், எல்லாரும் பணி பெய்வது நீங்கள் கரகோஷத்தில் எங்கள் இன்னொரு முகத்தாரை வரவேற்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு முகத்தாரின் வீட்டுக்கும் மோகன் வீட்டிற்கும் உரிய தொடர்பு தெரியாது இருக்கலாம். நான் பிறந்ததிலிருந்து அவன் வீட்டு பக்கத்தில் இருந்தான். அவன் வீட்டு வெளியும் இவன் வீட்டு வெளியும் ஒரு சின்ன ஒழுங்கைக்கு இடையான ஒரு நாவல் மரத்தின் இதுதான் அவன் வெளியே பிரிக்கிறது. அதாவது அந்த ரத்தம் இதுக்குள்ள ஓடி இங்க கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ ஓடி. ஆகவே அவரால் உருவாக்கப்பட்ட இந்த மோகன் எங்களோட பள்ளிக்கூடத்துக்கும் எங்களோட ஊருக்கும் உங்கள் சார்பாக எங்களுக்கு பெருமை சேர்த்து தர வேண்டும். நிச்சயம் அதை செய்வார் என்ற நம்பிக்கையோட அவர் நீண்ட காலம் அவர் சொன்னது போல அவர் தன் உடம்பை கவனித்து நீண்ட காலம் உங்களோட சேவை செய்ய வேண்டும். அதான் எங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமாக இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து ஒரு நீண்ட கலைவாழ்வு பணியை அவர் தொடர்ந்து செய்தால் உங்களுக்கும் பெருமை. அதால் எங்கள் ஊருக்கும் எமது பாடசாலை எங்கள் எல்லோருக்கும் எமல் தமிழ் இனத்திற்கும் பெருமை என கூறி அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும். அவர் இன்னும் பிள்ளைகளை பற்றி இதுக்குள் இந்த கலைப்பணிக்குள் கனவென கொண்டு வர வேண்டும் என வேண்டி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி. இன்னும் 2 நடன நிகழ்ச்சிகள்